சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. எதிர்கட்சியான திமுக நாங்கள் எப்படி கம்பேக் கொடுக்க போகிறோம் அதை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்கனைசேஷனல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த பதவி, மாவட்ட செயலாளர் பதவியாகட்டும், மற்ற பதவியாகட்டும், பல மாற்றங்கள், பல கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு புறம் எதிர்கட்சியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏற்கனவே அரசுக்கு ஆதரவு அளித்து வந்தாலும் சில அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் மேலேயே ஒரு அதிகாரி உளவு பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கிரைம்ஸ், தேசிய சர்வதேச செய்திகள், சினிமா, விளையாட்டு செய்திகள்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் என்ன பார்க்க போகிறோம்? முதல் நியூஸை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக அமைப்பில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான செய்தி தான். ஏன்னா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான செய்தியை பார்த்துடலாம். திமுக கிளைக்கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 45 என நிர்ணயிக்கப்பட்டதுடன் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அப்பொறுப்பை வகிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகரங்களில் வட்டக்கழகங்களை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் வட்டக்கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 50 என நிர்ணயிக்கப்பட்டது. பேரூர் கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 60 எனவும், நகரம், பகுதி, ஒன்றியம் உள்ளிட்ட கழக பொறுப்புகளுக்கும் அதிகபட்ச வயது 60 எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மாவட்ட கழகங்களை 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் மறுசீரமைக்கவும், மாவட்ட கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 70 என நிர்ணயிக்கவும், ஒருவர் அதிகபட்சம் 3 முறை மட்டுமே அப்பொறுப்பை வகிக்க முடியும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் இனி மாநகர செயலாளர் என்ற பொறுப்பு இருக்காது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கட்சித் தலைவர் 110 மாவட்டங்களை அறிவித்த பிறகு 15 நாட்களுக்குள் ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டக்கழகங்களை பிரித்து தலைமை கழகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய போஸ்டிங்காக பார்க்கப்படுறது மாவட்ட செயலாளர் பதவி. அந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கும் திமுக அதிகபட்ச வயது வரம்பை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 70 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எஸ், இதை பற்றின ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துடலாமா? ஓகே. 70 வயதிற்கு மேற்பட்ட 13 திமுக மாவட்ட செயலாளர்கள் பதவி இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் தெற்கு சுந்தர், ராணிப்பேட்டை ஆர் காந்தி, திருவண்ணாமலை தெற்கு ஏவாவேலு, விழுப்புரம் வடக்கு செஞ்சி மஸ்தான், சேலம் கிழக்கு SR சிவலிங்கம், ஈரோடு தெற்கு முத்துசாமி, தஞ்சாவூர் வடக்கு சாக்கோட்டை அன்பழகன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். புதுக்கோட்டை தெற்கு ரகுபதி, மதுரை மாநகர் தளபதி, தேனி தெற்கு ராமகிருஷ்ணன், விருதுநகர் தெற்கு KKSSR ராமச்சந்திரன், தூத்துக்குடி தெற்கு அனிதா ராதாகிருஷ்ணன், திருநெல்வேலி மேற்கு ஆவுடையப்பன் ஆகிய 13 நிர்வாகிகளும் வயது வரம்பால் பதவியை இழக்கும் நிலையில் உள்ளனர். இப்படியாக நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார். என்ன பேசியிருக்காருன்னா, தேர்தல் தோல்வி நிரந்தர தோல்வி இல்லை அப்படின்னும், கட்சியை மறுசீரமைப்பதன் மூலமா மறுபடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு நிர்வாகிகளின் செயல்பாடுகளும் ஒரு காரணம் என சுட்டிக்காட்டினார். நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்லை. இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைந்திருக்குமே தவிர நிரந்தரமாக இல்லை. இப்படி தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மற்றொன்று நிர்வாகிகளோட செயல்பாடுகள். அதையும் நாம் மறைக்க தேவையில்லை. நம்ம தவறுகளை முதல்ல நாம் ஒத்துக்கணும், வெளிப்படையாக ஒத்துக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். திமுக நிர்வாக அமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாகவும், நிர்வாகிகளுக்கு வயது வரம்பு மற்றும் பதவிக்காலம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவிக்காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்க போகிறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும்.
உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதாக அமையணும், உண்மையானதாக அமையணும், போலி எண்ணிக்கையாக இருக்கக்கூடாது. நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. கட்சியை மறுசீரமைப்பு செய்கிறது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றி பெற முடியும். எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்ந்த முகத்தை காட்டுறாங்க, கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்றது இல்லை. எதிர்கட்சிகளை பார்த்தா வணங்குகிற கை நம்ம கட்சிக்காரர்களை பார்த்தா வணங்குறது இல்லை. தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாதுன்னு நினச்சா அந்த மாவட்டத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வச்சு அந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்துட முடியாது. ஒரு எம்எல்ஏ மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் ஜெயிச்சிட முடியாது. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்படும் போது தான் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும். நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டில் அரசியல் பேசணும். உங்கள் பசங்க கிட்ட, உங்கள் உறவினர்கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க. வெளியில் பிரச்சாரத்துக்கு போய் வாங்குகிற வாக்குகளுக்கு முன்னாடி முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை, சொந்தக்காரங்க வாக்குகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை முழுசாக வாங்கணும். இதில் இன்னொரு தகவலும் வெளியாகிருக்குங்க வரும். அதாவது நம்ம செய்தியாளர் கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கும் கனிமொழி அவர்கள் கட்சியில் அதிகாரம் மிக்க பொறுப்பை கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. திமுகவில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி வழங்க கோரிக்கை வைத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் அது. ஓகே, தொடர்ந்து சட்டமன்றத்தில் திமுகவினர் எதிர்க்கட்சியாக செயல்படணும், மாம மச்சான் உறவு முறையெல்லாம் வச்சு பேசக்கூடாது அப்படின்னு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற செயல்பாடுகள்லாம் பார்த்தா நானும் திமுக தலைவரும் இந்த முறை சட்டமன்றம் செல்லாததே நல்லது அப்படின்னு தோணுது அப்படின்னு கூட துரைமுருகன் சொல்லியிருக்கார். ஓகே, அடுத்தபடியாக நாம் திமுக கேம்ப்லேருந்து ஒரு விசாரணைக்கு நாம் போகலாம் வரணும். என்ன அப்படின்னா, டாஸ்மாக் மதுபான கொள்முதல் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் சுமார் 3 மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தினாங்க. விசாரணைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட வழக்கு இது அப்படின்னு, எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகே, சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.